Okay. Anybody want to try explaining continuous statement? Yes, Jeevarathnam. மேம் நான் வந்து இந்த ஆல்பபெட்ஸ் வச்சு சொல்லலாமா மேம்? சொல்லுங்க மேம். இப்போ என்னோட ஃபார் லூப்ல வந்து ஏபிசிடி ஆல் ஆல்பபெட்ஸ் இருக்கு மேம். சரி. அதுல வந்து நானு இஃப் வெர்பஸ் AEIOU இருந்துச்சுன்னா மட்டும் பிரேக் பண்ணிடுறேன் மேம். ஓகே. சாரி மேம், AEIOU இருந்துச்சுன்னா அதை மட்டும் பிரிண்ட் பண்ணாம கண்டினியூ பண்ணி அடுத்த லெட்டர்ஸ் போயிருக்கு மேம். ஓகே. ஸோ நீங்க வந்து ஃபார் லூப் வந்து ஃபர்ஸ்ட் ஏ வரும், அடுத்து பி வரும், அடுத்து சி வரும், அப் டு லாஸ்ட் லெட்டர் வரைக்கும் போகும். இஜெட் வரைக்கும் ஃபார் லூப்ல இருக்கு மேம். இஜெட் வரைக்கும் போகும். ஓகே. இஃப் லெட்டர்ஸ் ஈக்குவல் டு A or I or O or U இந்த பபிள்ஸ் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணு, அதை மட்டும் விட்டுட்டு மத்ததை கண்டினியூ பண்ணுன்றாங்க. ஓகே. இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? ABCD எல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுவும் சொல்லணும்ல நம்ம. இல்ல மேம், அதை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுவேன்னு சொல்றேன். சோ இல்லன்னா பிரிண்ட் பண்ணுவீங்க. If it is ABC, then continue, don't do anything. இல்லன்னா பிரிண்ட் பண்ணுவீங்க. Yes ma'am. So B C D எல்லாம் பிரிண்ட் ஆகும். Yes ma'am. Something like that. Okay, all right, sounds good. வேற கௌஷிகா. மேம் இப்போ வந்து மார்க்கெட் போறோம்னா அப்ப வந்து நம்ம கையில 500 தான் இருக்குன்னா அந்த 500க்குள்ள இருக்க அமௌண்ட் வர வாங்கிக்கிட்டே வரும் மேம். ஒரு 450 வர வாங்கிக்கிட்டே வர்றோம். இப்போ அடுத்த ஒரு வெஜிடபிளை போய் பார்க்குறோன்னா அது வந்து மிச்சம் 50 ரூபீஸ்க்கு மேலே இருக்கு, 500க்கு மேலே போயிடுது அப்படின்னு எல்லாம் அந்த வெஜிடபிளை ஸ்கிப் பண்ணிட்டு அதோட கம்மியா. ஓகே. வாட் இஸ் யுவர் ஃபார் லூப்? ஃபார் லூப் எங்க இருந்து இது வரைக்கும் போகுது? ஃபார் லூப் வந்து நம்ம 500 ரூபீஸ்க்குள்ள வெஜிடபிள்ஸ் வாங்கணும். அது எப்படி ஃபார் லூப்ல போடுவீங்க? சாரி மேம், வெஜிடபிள்ஸ் வாங்குறது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே ஓகே, ஐ கேன் டேக் தட் சார். இதே எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகே ஓகே. சோ நீங்க வந்து மொத்தம் 5 காய்கறி வாங்கலாம்னு போறீங்க. ஓகே. சோ யுவர் ஃபார் லூப் வந்து 1 2 3 4 5 அது வரைக்கும் போக போகுது. ஓகே. கையில 500 ரூபாய் வச்சிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப், வாட் இஸ் யுவர் ஃபார் லூப்ஸ் பாடி? காய்கறி வாங்கணும். ரைட். காய்கறி பையிங் வெஜிடபிள் இஸ் த பாடி. யூ ஆர் கோயிங் டு பை 5 வெஜிடபிள்ஸ். ரைட். அதனால ஃபார் லூப் வந்து 1 to 5, பாடி இஸ் பையிங் வெஜிடபிள்ஸ். பையிங் வெஜிடபிள்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் யூ ஆஸ்க் எவ்வளோ எவ்வளோ கிலோ எவ்வளோ அப்படின்னு கேக்குறீங்க. அது 50 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா then okay, I'm not going to buy this vegetable, continue, don't do anything. 50 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா buy, give me 200 grams, give me 300 grams, you buy it. அப்படி மொத்தம் 5 வெஜிடபிள் செக் பண்றீங்க. ஓகே மேம், புரிஞ்சுதா? சோ நான் என்ன சொல்ல வரேன், ஃபார் லூப்புக்கு ஃபர்ஸ்ட் உங்க எக்ஸாம்பிள்ல ஃபார் லூப்னா என்ன மீனிங்? ஒரே விஷயத்த 10 தடவையோ 100 தடவையோ பண்ண போறோம். தட்ஸ் வாட் ஃபார் லூப் இஸ். ரைட். So you have to first say என்ன பண்ண போறோம், எந்த விஷயத்த 5 தடவையோ 10 தடவையோ பண்ண போறோம். that is your for loop. Right. அது நான் யோசிக்கல. அதான் first. Correct. But it's okay, it's a good example. For market is a good example. So for loopல வந்து you have to decide how many times. பாடினா என்னது? எதை அத்தனை தடவை பண்ண போறோம், எந்த விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ண போறோம். that's what we are calling body. அந்த பாடிக்கு உள்ள you are deciding எதனா ஒரு if condition, mostly if condition இருக்கும். எதனா ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்க கண்டினியூ go to the same iterate the next for loopல next ஐட்டத்துக்கு போகணும். மிச்சம் இதை பண்ண வேண்டாம். நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல இப்போ அந்த காய்கறியோட விலை வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறோம், how much is the vegetable கேட்கிறோம். if the price is greater than 50, continue, meaning எதுவும் பண்ண வேண்டாம். அந்த வெஜிடபிள் பத்தி கண்டுக்கவே இல்லை, நான் அடுத்த வெஜிடபிளுக்கு போறேன். நான் less than 50 என்ன மீனிங்? I'm going to buy, give me 500 rupees, give me 200 grams அப்படி கேட்க போறேன் நான். that is my body of the for loop. புரிஞ்சுதா? anybody else with an example? Maybe ஆண்டிச்சி முதல்ல புரியலன்னு சொன்னீங்க, இப்போ can you repeat it?
ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். பண்றேன் மேம். ம். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போகணும்னா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம்ல மேம். சரி. இப்போ எங்க ஊருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ள வந்து பஸ் ஒரு 4-5 பஸ் தான் கரெக்டான டயத்துக்கு வரும் மேம். சரி. அதுல ஒரு பஸ் வரலாட்டா நம்ம வீட்டுக்கு போயிடாம நெக்ஸ்ட் பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பஸ்ல ஏறி நம்ம எங்க போகணுமோ அங்க போலாமா? இது வந்து பிரேக். இட்ஸ் a good example for break, not for continue. நீங்க சொல்றது இட்ஸ் a good example. பிரேக்னா என்னன்னு பண்றதுக்கு இட்ஸ் a good example. பட் இதுல நான் என்ன சொல்றேன், நான் திருப்பி என்ன சொல்றேன், கண்டினியூக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டெல் மீ ஃபார் லூப்ல எத்தனை தடவை அதை சொல்லணும் முதல்ல. தென் யூ ஹேவ் டு டெல் மீ வாட் இஸ் இன் த பாடி ஆஃப் த ஃபார் லூப். அதை சொல்லணும். ஸோ ஃபார் லூப்ல என்ன சொல்ல போறீங்க? வாட் இஸ் யுவர் ஃபார் லூப்? ஃபார் லூப் திருப்பி சொல்றேன் இல்லையா, ஃபார் லூப்னா யூ ஹேவ் டு சே நம்பர் ஆஃப் டைம்ஸ். எது வந்து எத்தனை தடவை பண்ண போறீங்கன்னு முதல்ல சொல்லணும். இப்போ காய்கறி எக்ஸாம்பிள் சொன்னேன், 5 காய்கறி நான் வாங்க போறேன் சொன்னேன் நான் இல்லையா. 5 தட் இஸ் மை ஃபார் லூப். 1 2 5 தட் இஸ் மை ஃபார் லூப். அதுக்கு உள்ள என்ன பண்ண போறோம்? காய்கறி வாங்க போறோம். 50 ரூபாய்க்கு கீழே இருந்தா மட்டும் வாங்க போறோம். தட் இஸ் வாட் இன்சைட் த ஃபார் லூப். அது மாதிரி ஆண்டுச்சு நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ல எதை வந்து எதை பண்ண போறோம், எத்தனை தடவை பண்ண போறோம். யூ ஹேவ் டு டெல் மீ போத். ரெண்டையும் சொல்லணும். ஓகே முகமது மேம். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம். இப்போ வந்து நான் இப்போ டெஸ்டினேஷன் ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இப்போ வந்து ஒரு பஸ் போகுதுன்னா அந்த பஸ் வந்து 4-5 ஸ்டாப் போயிட்டே இருக்கும் மேம். அந்த ஒரு இடத்துக்கு போறதுக்கு சரி வந்து அந்த பஸ்ஸுக்கு வந்து அந்த போற இடம் வந்து 5 ஸ்டாப் மேம். 5 ஸ்டாப் இருக்கு. அந்த போற இடத்துக்கு 5 ஸ்டாப் வந்து ஃபார் லூப்ல வச்சுக்கிறேன். சரி. இப்போ வந்து 3rd ஸ்டாப்ல போய் நிக்குது பஸ். நிக்கும் போது நமக்கு வந்து அந்த 3rd ஸ்டாப் வந்து நம்ம போற இடம் கிடையாது. அப்ப அதனால நம்ம கண்டினியூ கொடுக்கலாம் மேம். சரி. 5th ஸ்டாப் போயிடுச்சுன்னா நம்ம பிரேக் கொடுத்துடலாம். 5th ஸ்டாப் போயிடுச்சுன்னா பிரேக் கொடுத்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து டெஸ்டினேஷன் வந்துருச்சு. அதனால பிரேக். அப்ப வந்து எனிவேஸ் 5 நீங்க ஃபார் லூப் 1 to 5 கொடுத்தனால எனிவேஸ் 5ல தானே முடிய போகுது. நம்ம ஏன் பிரேக் கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் கரெக்ட். பட் மாத்தி சொல்லணும். அதாவது இப்போ அதே பஸ் ஸ்டாப்புக்கு நீங்க வந்து மொத்தம் 10 பஸ் ஸ்டாப் இருக்கு. உங்க பஸ் ஸ்டாப் 5வது பஸ் ஸ்டாப்பாகவும் இருக்கலாம், 7வது பஸ் ஸ்டாப்பாகவும் இருக்கலாம். ஏன்னா கொஞ்ச இடத்துல பஸ் நிற்கும், கொஞ்ச இடத்துல நிக்காது. மீனிங் சமயத்துக்கு பஸ்காரங்க வந்து எல்லா பஸ் ஸ்டாப்லயும் நிறுத்த மாட்டாங்க இல்லையா. அந்த இடத்துல யாரும் இறங்குறதுக்கு ஆள் இல்ல ஏறுறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா மொத்தம் 10 ஸ்டாப் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டாப் வரும்போதும் செக் பண்ண போறீங்க, இதுதான் என் ஸ்டாப்பா. இது என் ஸ்டாப்பாக இருந்தால் பிரேக் த ஃபார் லூப். மீனிங் 10 ஸ்டாப் வரைக்கும் நான் கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வெளில போயிடலாம். இல்லைன்னா ஓகே வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டாப். ஸோ நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, நாட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு. I guess I can do it for continue too. என் பஸ் ஸ்டாப் இல்லைன்னா கண்டினியூ. ஏன் பஸ் அந்த பஸ் ஸ்டாப் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் ஸ்டூடெண்ட்ஸ், பிரேக் அண்ட் கண்டினியூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரியா? எல்லாருக்கும் கண்டினியூனா லூப் கண்டினியூ ஆகும், பிரேக்னா லூப் விட்டு பிரேக் ஆகும். அது ஈஸி சொல்லிடுறது. அது எப்படி அப்ளை பண்றீங்கன்றது தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன கேட்குறேன், ரைட் அ ஃபார் லூப். ஃபார் லூப் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு யூ ஹேவ் டு டெல் மீ எதை திருப்பி பண்றோம், எத்தனை தடவை பண்றோம், அதை சொல்லிட்டு அப்புறமா சொல்லுங்க எங்க கண்டினியூ போடுவீங்க, எங்க பிரேக் போடுவீங்கன்னு சொல்லிட்டு. யூ ஹேவ் டு டெல் மீ த ஃபர்ஸ்ட் 2 things ஃபர்ஸ்ட். என்ன பண்ண போறீங்க, எத்தனை தடவை பண்ண போறீங்க, அதை முதல்ல சொல்லணும். ஓகே கீப் திங்கிங். வேற ஜனனி? எஸ் மேம். இப்போ வந்து ஃபார் லூப் என்னன்னா வந்து எனக்கு வந்து ஒரு பிளாக் கலர் மேக்ஸி வேணும் மேம். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் 7 கடையில தான் தேடலான்னு இருக்கேன். 7 கடைக்கு மேல எனக்கு கிடைக்கலன்னா அங்க வந்து நான் ஸ்டாப் பண்ணிப்பேன் மேம். ஸோ சப்போஸ் இப்போ ஃபார் லூப்ல வந்து ரேஞ்ச் 7 இருக்கும் மேம். இஃப் ஃபர்ஸ்ட் கடையிலே வந்து எனக்கு பிளாக் மேக்ஸி கிடைச்சிருச்சு அப்படின்னா அங்கேயே நான் பிரேக் பண்ணிடுவேன் மேம். கிடைக்கல அப்படின்னா செகண்ட், தேர்டு, ஸோ எங்க கிடைக்குதோ அது வரைக்கும் நான் தேடிட்டு இருப்பேன். இப்போ 4th கடையில கிடைச்சிருச்சுன்னா அங்க நான் பிரேக் பண்ணிடுவேன். இல்லனா 5th கடை வரைக்கும் கண்டினியூ பண்ணுவேன். சோ நீங்க சொன்ன கரெக்ட். தட்ஸ் a very good example for break statement.
பிரேக் ஸ்டேட்மெண்டோட பர்பஸ் என்ன? ஃபார் லூப் வந்து 7 டைம்ஸ் போட்டாலும் நான் 7 தடவையும் பண்ண வேண்டாம், பாதியிலேயே நான் வந்து பிரேக் பண்ணிட்டு ஃபார் லூப் விட்டு வெளில போயிடலாம். எப்போ வந்து என்னோட கண்டிஷன் மீட் ஆச்சோ அப்பவே நான் வெளியில வந்துடுறேன். தட் இஸ் வாட் பிரேக் இஸ். கண்டினியூவோட பர்பஸ் என்ன? கேன் யூ ஜனனி, கேன் யூ கிவ் மீ த சேம் எக்ஸாம்பிள் using continue? Continue, where would you use continue? Continue is a if and first கடையிலேயே வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னா then I'll continue to go to next. Continue, no. That's what by default. Yes. For loop ஓட டிஃபால்ட்டே நீங்க அந்த ஸ்டெப் பண்ணா அடுத்து தானா போகுது. கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்ப கொடுப்பீங்கன்னா you have to give an alternative. இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். சேம் எக்ஸாம்பிள். 7 கடைக்கு போறீங்க. அதே 7 கடையில வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கடையில பாக்குறீங்க. அந்த கடையில let's say you have the black maxi இருக்கு. இருந்ததுன்னா then you going to check the price. Right? பிரைஸும் ஓகே இருக்குது, இருந்தா உடனே வாங்கிட முடியாது. உங்களுக்கு வேணுங்கிற விலையிலையும் இருக்கணும் இல்லையா? 1000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் த, யூ ஹேவ் டு ஆஸ்க் த பிரைஸ். இருக்கான்னு செக் பண்ண போறீங்க, இருந்ததுன்னா எவ்வளவு விலைன்னு செக் பண்ண போறீங்க. அந்த விலை வந்து உங்களுக்கு கட்டுப்படியா ஆச்சுன்னா வாங்கிட்டு யூ கோயிங் டு பிரேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இருக்கான்னு செக் பண்றீங்க. இல்ல அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? விலை எவ்வளோன்னு கேட்பீங்களா? No ma'am. கேட்க மாட்டீங்க. So you will continue to the next stop, next store, next shop. Okay ma'am. புரியுதா? So for loop, Yes, for I'm going to go from ஒரு கடை 7 கடைக்கு போறேன். That's my for loop. ஒவ்வொரு கடையிலையும் first question என்ன கேட்க போறேன்? Black maxi இருக்குதா? That is my if condition. If black maxi is available, okay, if it is not available, continue statement என்ன ஆகும்? இந்த கடையில இல்ல, நான் நெக்ஸ்ட் கடைக்கு போறேன். So my continuous statement for loop நெக்ஸ்ட் கடைக்கு போயிடும். If it is available, then I'm going to find how much is it. If it is less than 1000 rupees, break. ஏன்னா அதான் எனக்கு வேணும். 1000 ரூபாய்க்கு இருந்ததுன்னா நான் பிரேக் அடுத்த கடைக்கு போக வேண்டியான். இல்லையா, if it is not less than 1000 rupees, திருப்பி அடுத்த கடைக்கு போய் தான் ஆகணும் நான். அது ஆட்டோமேட்டிக்கா ஃபார் லூப் போயிடும். புரிஞ்சுதா? Okay ma'am. புரியுது. Got Yes it? ma'am. Now, can somebody write the code? I know, என்கிட்ட, I'm sorry, I don't have my laptop or anything to write code. இப்ப நான் சொன்னதை who can write it in code? and codeல can you write it? நம்ம சொன்னதை வந்து நீங்க முகமது உங்க ஆல்ரெடி உங்க இது பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொன்னதை வந்து கோட்ல எழுத முடியுமா? can you type this code? நான் சொன்னதை இப்ப கோடா டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபார் லூப்ல எப்படி போடுங்க நீங்களா? ஓகே, anybody can help him. either நியூ ஃபைல் இல்லைன்னா அடுத்த புது லைன் நம்பர் வாட் எவர்ல புதுசா ஸ்டேட்மெண்ட் போடுறதுனாலும் ஓகே தான் எனக்கு. ஓகே, லைன் நம்பர் 1ல புதுசா போடுங்க. ஓகே, ஹூ கேன் டெல் எப்படி கோட் போடலாம்? என்ன மேம் போடணும்? கோட் இப்ப என்ன சொன்னா, 7 கடைக்கு போனேன் நானு. ஓகே, ஃபர்ஸ்ட் கடையில செக் பண்றேன். ஒவ்வொரு கடையிலும் என்ன பண்ண போறேன்? 7 கடைக்கும் போகும்போது கடையில என்ன செக் பண்றேன்? ஜீவரத்னம், கேன் யூ ரிப்பீட் வாட் ஐ செட்? உங்களுக்கு புரிஞ்சதுன்னா புரிஞ்ச வரைக்கும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் தான் மேம் புரிஞ்சுச்சு, எனக்கு சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல மேம். உங்களுக்கு சரியா அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஜனனி எக்ஸ்பிளைன் இட். Yes ma'am. இப்போ வந்து நான் வந்து ஒரு பிளாக் மேக்ஸி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் 7 கடைக்கு தான் போய் பார்ப்பேன். 7 கடையில இருக்கான்னு. ஃபர்ஸ்ட் கடைக்கு போறேன், அங்க வந்து பிளாக் மேக்ஸி இருக்கான்னு கேட்கறேன். ஸோ இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நான் வந்து விலை எவ்வளோன்னு கேட்பேன். எனக்கு வந்து 1000 ருபீஸ்குள்ளதான் இருக்கணும். ஸோ சப்போஸ் இப்போ அவங்க 1000 ருபீஸ்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே வந்து பிரேக் ஆயிடும், நான் வந்து வாங்கிட்டு போயிடுவேன். பிளாக் மேக்ஸி இருக்கு, பட் ஆனா 1000 ருபீஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா நான் வேணான்னு சொல்லிடுவேன். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் இதுக்கு கண்டினியூ ஆகும். அப்போ செகண்ட் கடைக்கு போயிட்டு பிளாக் மேக்ஸி இருக்கான்னு கேக்குறேன். அவங்க வந்து ஃபர்ஸ்டே இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்கேயே வந்து பிரேக் ஆயிடும். அகைன் தேர்ட் கடைக்கு கோடா எழுதுறதுன்னா எப்படி எழுதுவீங்க? மேபி கோடு பார்த்தா உங்களுக்கு புரியுமா இருக்கும். ரைட் த கோட். சோ ஃபார் லூப்ல 7 கடைக்கு போறேன்னு சொல்றாங்க. சோ தென் ஹவ் டு யூ ரைட் ஃபார் லூப்? முகமது எப்படி 7 கடைக்கு போனோம், ஃபார் லூப் எப்படி எழுதுவீங்க? ஃபார் லூப்ல வந்து 7 டைம்ஸ் நான் அட்டெம்ப்ட் எழுதுவேன். ஆமா, எப்படி எழுதுவீங்க ஃபார் லூப்? ஃபார் ஸ்டேட்மெண்ட்
டோட்டல் எதுக்கு வருது? மணி டோட்டல். மணில இப்ப நம்ம கால்குலேட் பண்ணல. 1000 rupees இல்லையான்னு செக் பண்ண போறோம். அவ்வளவுதான். நான் சொன்னது ஃபார் லூப் தான். ஃபார் லூப் ஃபார் 7 எங்க போறாங்க? கடைக்கு வேணும். 7 கடை. அப்ப கடைன்னு போட வேண்டியது, ஷாப்னு போட வேண்டியதானே? சரி, ஓகே. ஒன் டு 8 போறா 7 கூட போடலாம். ஓகே ஃபைன். அதுல என்ன பண்ண போறாங்க? மணி கேட்க போறாங்க மேம். அதாவது 1000 rupeesக்கு கீழே இருந்துச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணுவீங்க? இருக்கா இல்லையா? இருந்தா தானே வாங்க முடியும். ஆமா மேம். அப்ப ஃபர்ஸ்ட் செக் வந்து இருக்கா இல்லையா. ஸோ அது வேணா இங்கிலீஷ் போடுங்க. எஃப் சும்மா ஷாப் ஹேஸ் சும்மா பிடிக்க போடுங்க. ஷாப் ஹேஸ் அவங்க மேக்ஸி சொன்னாங்க, நம்ம வேணா ஆப்பிள்னு வச்சுக்கலாம். ஷாப் ஈக்குவல்ஸ் ஆப்பிள்னு வச்சுக்கலாம். சும்மா ஜஸ்ட் ரைட் தி கோட். ஷாப் நம்பர் அது. ஸோ ஷாப் ஹேஸ் ஆப்பிள் இப்போதைக்கு எழுதுங்க. இட்ஸ் ஓகே. அந்த கடையில ஆப்பிள் இருந்ததுன்னா இஃப் ஷாப் ஹேஸ் ஆப்பிள். மேம் ஷாப் இன்னும் போடவா மேம்? ஓகே நாட் என்ன வேணா போடுங்க. நாட் என்ன வேணா போடுங்க. இல்லன்னா இந்த இடத்துல ஆப்பிள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நாட் என் ஆப்பிள். ரைட், நம்ம ஆப்பிள் தான் வாங்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மேக்ஸி சொன்னாங்க ஆப்பிள் வாங்க போறோம். இந்த கடையில ஆப்பிள் இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஓகே என்ன பண்ணலாம்? வேற கடைக்கு போகணும். அடுத்து வேற எதுவும் பண்ண வேண்டாம். எந்த ஸ்டெப்பும் பண்ண வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? கோட் என்ன எழுதலாம்? அடுத்த கடைக்கு போகணும் இல்லையா? ஆமா. அடுத்த கடைக்கு போறதுக்கு தான் ஃபார் லூப். அதுக்கு தான் ஃபார் லூப்ல என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு கடைக்கா போறதுக்கு தான் ஃபார் லூப் போட்டிருக்கோம். அடுத்த கடைக்கு போன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும் நம்ம? வாட் இஸ் தி ஸ்டேட்மெண்ட்? கண்டினியூ. தட் இஸ் வேர் யூ ரைட் யுவர் கண்டினியூ. ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் லைன். ஓகே. இருந்ததுன்னா ஆப்பிள் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? வாங்குவோம். இப்போ பிரைஸ் ஆஃப் ஆப்பிள் ஷாப் இன் அது இல்ல அது ஏன் இஃப் போடணும்? ஃபர்ஸ்ட் இஃப்லயே தெரிஞ்சிடும்ல. 17க்கு வந்ததுன்னா என்ன மீனிங்? ஆப்பிள் இருக்க போய் தான் வந்திருக்கு. ஓகே ஃபைன். ஓகே ஆப்பிள் இன் ஷாப் இன் ஆப்பிள் என்ன பண்ணுவீங்க? வாங்குவோம். விலை போறீங்க. If price equal to price less than whatever less than 100 ரூபாய். If price சும்மா டைப் பண்ணுங்க. மேம் பிரைஸ் நம்ம இப்ப வாங்கணும்ல மேம். What I'm saying is we are just writing code. I mean என்ன சொல்ல வரேன்? நம்ம வந்து கண்டினியூ அண்ட் பிரேக் லேர்ன் பண்றது தான் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? சும்மா எழுதுவோம் மேம். சும்மா எழுதுங்க. ஓகே மேம். Or you can ask for the price. Get input போட்டு price வாங்குறதாலும் வாங்குங்க. If price equal to இது வேணா போடுங்க. price equal to input int of input whatever price எவ்வளவுன்னு கேளுங்க. How much is the apple? ஓகே மேம். ஓகே. பிரைஸ் ஓகே. அண்ட் தென் என்ன சொல்றோம்? பிரைஸ் வந்து 100 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா 100 ரூபாய்க்கு கீழே இருந்தா வாங்க போறோம், இல்லைன்னா வாங்க மாட்டோம். என்ன பண்ணலாம்? எப்படி கோட் எழுதுவோம்? 100 ரூபாய்க்கு கீழே மேம். பிரைஸ் இஸ் லெஸ் தேன் 100. 100 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா வாங்க போறோம். You can put a semicolon. சாரி. இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? வாங்க போறீங்க. ஓகே லெட்ஸ் சே print by. வாங்கி முடிச்சு அப்புறமா என்ன பண்ணோம்? இந்த கடையில வாங்கியாச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? என்ன கால்குலேட் பண்ண? அவ்வளவுதான். அடுத்த கடைக்கு போனோமா போக வேண்டாமா? வேண்டாம், வாங்கியாச்சு. அடுத்த கடைக்கு போக வேண்டாம் அப்படின்னா அதுக்குன்னு என்ன பண்ணணும்? அந்த கோட்ல என்ன பண்ணணும்? பிரேக் போடணும். கீழே பிரேக் போடுறீங்க. அவ்வளவுதான், கோடு முடிஞ்சது. ஒருவேளை 100க்கு மேல இருந்ததுன்னா கோடு எங்க போகும்? அடுத்து 100க்கு மேல இருந்துச்சுன்னா கோடு வந்து அடுத்த லூப், ஃபார் லூப்ல அடுத்த கடைக்கு போகும். ஓகே, so this is your example of continue and break. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது?
ஒரு சாம்பிள் கோட் எழுதியிருக்கோம். இதை பார்த்து தான் உங்களுக்கு மீனிங் தெரியணும். ஓகே, now that we have the code, ஜீவரத்னம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டினியூ அண்ட் பிரேக். மேம் நம்ம கிட்ட இப்போ ஒரு 7 கடை இருக்கு மேம். 7 கடை நான் ரெகுலரா நான் ஆப்பிள் வாங்குறேன் மேம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கடைக்கு போறேன், ஆப்பிள் அங்க இருந்துச்சுன்னா நான் அங்கேயே வாங்கிப்பேன். அது அமௌண்ட்டும் வந்து லெஸ் தென் 1000 இருந்தா நான் வாங்கிடுவேன். அப்படி ரெண்டுமே ஆப்பிள் இல்ல ஆர் ரேட் வந்து 1000 rupees மேல இருக்குன்னா நான் நெக்ஸ்ட் கடைக்கு போயிடுவேன் மேம். எஸ், எதுக்காக கண்டினியூ போட்டிருக்கோம்? லைன் நம்பர் 16ல ஏன் கண்டினியூ போட்டிருக்கோம்? லைன் நம்பர் 21ல 16ல வந்து ஆப்பிள் இல்லைன்னா நான் வந்து நெக்ஸ்ட் கடைக்கு போயிடுவேன். ஏன் நெக்ஸ்ட் கடைக்கு போறீங்க? ஏன் லைன் நம்பர் 17 எக்ஸிக்யூட் அந்த கண்டினியூ போட்ட அந்த ஆப்பிள் இல்லைன்னா 15 லைன் நம்பர் 15ல ஆப்பிள் இல்லைன்னா லைன் நம்பர் 17 எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா? ஃபார் லூப்னா என்னது? என்னது? ஆப்பிள் வந்து இல்லைன்னா 17 வந்து எக்ஸிக்யூட் ஆகும் மேம். ஆகும் அப்படின்றீங்களா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் ஷாப்ல இல்லைன்னா அடுத்ததுக்கு நம்ம கண்டினியூ ஆகும்ல மேம். அதான் பிரச்சனை. கண்டினியூ ஆக கண்டினியூனா என்ன மீனிங்னா அடுத்து ஓகே இந்த கொஸ்டினை வந்து கண்டினியூ ஐ திங்க் யூ ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். கண்டினியூனா என்ன மீனிங்னா அந்த ஃபார் லூப்ல கண்டினியூன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் லைன் நம்பர் 16ல போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. நீங்க லைன் அதாவது அந்த ஷாப்ல ஆப்பிள் இல்லைன்னா நீங்க போய் எவ்வளவு விலை என்னன்னு கேட்பீங்களா? அந்த லைன் நம்பர் 17 தேவை கிடையாது. இன்ஃபேக்ட் ரிமூவ் லைன் நம்பர் 17. ஏன் லைன் நம்பர் 17 ரிமூவ் பண்ண சொல்லி சொல்றேன் நானு? ரிமூவ் பண்ணணும். ஏன் பண்ணலாம்? ஏன்னா 15ல செக் பண்றோம் இருக்கா இல்லையான்னு. இந்த பிரைஸ் வந்து you have to move the price and everything to the left. அந்த இஃப்க்கு கீழே கொண்டு வாங்க அந்த பிரைஸ் எல்லாம். அந்த அந்த பிரைஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் அந்த சேம் லைன் as இஃப்க்கு எடுத்துட்டு வரணும். என்னமா பண்ணு? அந்த பிரைஸ் லைன் நம்பர் 17 இருக்கு இல்லையா, எஸ் மேம், அது வந்து அந்த இஃப்க்கு கீழே வரணும். ஓகே, லெஃப்ட்ல மூவ் பண்ணுங்க கோட. இங்க கொண்டு வரோம். No, I'm sorry. No. What I mean is அந்த சேம் tab indentation இருக்கு இல்லையா, ஓகே indentation பண்ணணும். என்ன மீனிங் எப்படின்னா, ஓகே இதுக்கு என்ன மீனிங்னு somebody has to explain. ஓகே no அந்த if எல்லாம் கரெக்ட் தான். பிரைஸ் 100. ஓகே யா சேம் மூவ் த பிரேக் டு. ஓகே இதுக்கு என்ன மீனிங்? லைன் நம்பர் 15ல ஆப்பிள் இல்லைன்னா கண்டினியூ போட்டா என்ன மீனிங்னா 17, 18, 19, 20க்கு கோடு போகாது. ஏன்னா கண்டினியூ போட்டிருக்கோம். அந்த கண்டினியூ போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கத்துல ஒரு கமெண்ட் எழுதுங்க முகமது. 16ல பக்கத்துல ஒரு கமெண்ட் எழுதுங்க. கோ கமெண்ட் ரைட் கமெண்ட் 16 கண்டினியூ பக்கத்துல. ஓகே, என்ன மீனிங்? கண்டினியூக்கு என்ன மீனிங்னா கோ டு த நெக்ஸ்ட் ஷாப். தட்ஸ் வாட் கண்டினியூ மீன்ஸ். நெக்ஸ்ட் ஷாப் நமக்கு ஷாப் ஃபார் லூப்ல ஷாப் தானே இருக்கு. கோ டு தி நெக்ஸ்ட் ஷாப் அப்படி மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் ஷாப் FHOP. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு என்ன மீனிங்? அப்படின்னா என்ன மீனிங்? அந்த கடையில இல்லைன்னா அடுத்த கடைக்கு போகணும். அடுத்த கடைக்கு போறதுன்னா என்ன? தட் இஸ் வாட் ஃபார் லூப் இஸ். ஃபார் லூப் இதுக்கு ஒவ்வொரு கடைக்கா போறதுக்கு தான் ஃபார் லூப். ஜீவரத்னம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். That is what continue means. You go to the next for loopல அடுத்து என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு தான் போறோம். எனக்கு வந்து இந்த லைன் நம்பர் 17, 18 எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆப்பிளே இல்லையே, இல்லைன்னு இருந்தா தானே நான் வந்து how much is ஆப்பிள்னு கேட்க போறேன் நானு. Right? Yes ma'am. That is the purpose of continue. So அந்த லைன் நம்பர் 15ல இப்போ ஷாப்ல ஆப்பிள் இல்லைன்னா என்னவாகும்? லைன் நம்பர் 17க்கு கோடு போகும். Then you ask லைன் நம்பர் 70 கோடு வந்துச்சுன்னா என்ன மீனிங்? அந்த கடையில ஆப்பிள் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்ட்? That is what the statement means. If shop not an apple னா நெக்ஸ்ட் கடைக்கு போங்க. 17க்கு என்ன மீனிங்? எல்ஸ்ன்னு அர்த்தம். Prices, then you ask how much is apple, எவ்வளோன்னு கேக்குறீங்க. 100க்கு கீழே இருந்ததுன்னா ஆப்பிள் வாங்குறீங்க. வாங்கிட்டு ஏன் பிரேக் கொடுக்குறேன் நானு? பிரேக் கொடுத்தா என்ன?
வாங்கியாச்சு, நான் அடுத்த கடைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதே பிரைஸ் வந்து கிரேட்டர் தேன் 100 இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஷாப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிருப்பீங்க நீங்க. புரிஞ்சுதா? ஸோ நம்ம வந்து அந்த ஷாப் இன் ஆப்பிள் மட்டும் நான் வந்து செக் பண்றேன். ஓகே, எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இது? ஐ நோ ஐ ரிப்பீட்டட் இட் மெனி டைம்ஸ், பட் எத்தனை பேருக்கு நிஜமாவே புரிஞ்சுது? ராஜி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஜீவரத்னம், எஸ் புரிஞ்சுதா? ஓகே, ராஜி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ராஜி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ராஜி எக்ஸ்பிளைன் பண்றேன் மேம். ஆ இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா மேம்? ஆமா, இந்த பண்றேன் மேம். ஃபார் ஷாப்பிங் ரேஞ்ச் 1,8 கொடுத்துருக்கோம் மேம். அப்படின்னா 1ல இருந்து 7 வரைக்கும் பிரிண்ட் ஆகும் மேம். இஃப் கண்டிஷன்ல வந்து ஷாப் நாட் இன் ஆப்பிள், அந்த ஷாப்ல ஆப்பிள் இல்லைன்னா அடுத்த ஷாப்புக்கு போகும் மேம். அதுக்கு வந்து பிரைஸ்க்கு இன்புட் வாங்க மேம். அடுத்த ஷாப்புக்கு எப்படி போகும்? இந்த ஷாப்ல ஆப்பிள் இல்ல மேம், அதனால அடுத்த ஷாப்புக்கு போகும். கண்டினியூ ஸ்டேட்மென்ட் போட்டுருக்கோம்ல மேம். அதனால அடுத்த ஷாப்புக்கு போகுது. ஃபார் லூப் நெக்ஸ்ட் ஷாப்புக்கு. ஓகே, ஓகே. அது பிரைஸ்க்கு இன்புட் வாங்கும் மேம். கேக்குதாங்க மேம்? கேக்குது. பிரைஸ்க்கு இன்புட் வாங்கும் மேம். பிரைஸ் வந்து 100 ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷன் இப்போ யூஸ் பண்ணிருக்கேன் மேம். பிரைஸ் வந்து 100 ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ஆப்பிள வாங்கும் மேம். அந்த ஆப்பிள் வாங்கிட்டோம்னா அப்படியே அதோட முடிஞ்சு பிரேக் ஆயிரும் மேம். லூப் முடிஞ்சிரும். ஒருவேளை இல்லன்னா என்ன ஆகும்? 100 ரூபாய்க்கு மேல போய் இன்னொரு கடைக்கு போகணும் மேம். அப்ப என்ன மீனிங்? இன்னொரு கடைக்கு போறது என்ன மீனிங்? ஃபார் லூப்ல நெக்ஸ்ட் இதுக்கு போகும். எஸ் மேம். ரைட். சோ இந்த கோட் ரன் பண்ணா வொர்க் ஆகுமா? உங்களுக்கு இன்னும் லிஸ்ட் சொல்லி கொடுக்கல, அதனால ஒர்க் ஆகுறது கஷ்டம். அதனால நான் சும்மா இந்த கோடு ஒர்க் பண்றதுக்காக நான் போடுறேன். ஷாப் நாட் இன் ஆப்பிளுக்கு பதிலா லெட்ஸ் அஸ்யூம் நம்ம இந்த ஹோல் இதுல வந்து 4வது கடையில தான் ஷாப் இது, 3வது கடையிலையும் 4வது கடையிலையும் தான் ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு அசம்ஷன். ஸோ அதனால கோட் எழுதுங்க. எய்தர் ஷாப் ஈக்குவல் டு 3 ஆர் ஷாப் ஈக்குவல் டு 4 அப்படின்னு போடுங்க. அந்த லைன் நம்பர் 15ல வந்து நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த ஷாப்போட வேல்யூ என்னவாக வரும்? இந்த ஃபார் லூப் படி ஷாப்புக்கு என்னென்ன வேல்யூ வரும்? 1 2 3 4 5 6 7. ஆமா, 1 2 3 4 5 6 7. அந்த கடையோட ஒன்னு லைன் நம்பர். நான் இப்ப என்ன சொல்றேன், ஆப்பிள் வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம். நம்ம ஆப்பிள் வந்து கடை நம்பர் 3, கடை நம்பர் 4, இந்த 2ல மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, மித்த கடையில எல்லாம் இல்ல அப்படின்னு. அதனால இந்த கோடு வந்து இப்போதைக்கு நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். இஃப் ஷாப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படி போடுங்க. போடுங்க. இல்ல இஃப் ஸ்டேட்மெண்ட்ல போடுங்க. ஷாப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 போடுங்க. அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா அங்க ஆப்பிள் இல்லைன்னு அர்த்தம். அழிச்சிருங்க. ஏன்னா we don't know how to write this code, அதனால இட்ஸ் ஓகே. ஷாப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 போடுங்க. லெஸ் தேன் 3 போடுங்க. என்ன மீனிங்னா, கடை நம்பர் 1 வந்ததுன்னா, கடை நம்பர் 2 வந்ததுன்னா ஆப்பிள் இல்லைன்னு அர்த்தம். இப்போதைக்கு ஒரு அசம்ஷன் நமக்கு. இப்போ இந்த கோடை ரன் பண்ணுங்க. ஓகே, ஐ ஆல்சோ வாண்ட் யூ டு பிரிண்ட் ஷாப் நம்பர். ஷாப் நம்பர் பிரிண்ட் பண்ணுங்க. அந்த கோட்ல ஃபார் லூப்குள்ள ஷாப் நம்பரை பிரிண்ட் பண்ணிருங்க. ஃபார் லூப்குள்ள பிரிண்ட் ஷாப் நம்பர். லைன் நம்பர் 15ல பிரிண்ட் ஷாப். லைன் நம்பர் 15ல. லைன் நம்பர் 15 மேம். கீழே இஃப்க்கு மேல. ஓகே. Just so that we know. Okay. All right. Seri. Now run the code.
ஆப்பிள் எவ்வளோ மேம் போட? இது ஓகே, இது ஆல் திஸ் இஸ் குட். நீங்க ரன் பண்ணீங்க. வருதா? வருது மேம். எங்க சாரி என்னோட ஃபுல் ஸ்க்ரீன் வருது. நான் ஐ டென்ட் see the Sorry. screen. ஓகே. இப்போ என்ன, ஒரு நிமிஷம். என்னாச்சு எனக்கும் தெரியலையா? ஓகே, எப்படி வந்தது? ஐம் சாரி. ஓகே சாரி, என்னோட ஃபோனில் ஐம் நாட் ஏபிள் டு see all. கோட் இப்போ என்ன காட்டுறீங்க? அந்த இது அவுட்புட் மட்டும் காட்டுறீங்களா? கேன் யூ ஷோ மீ த கோட் ஆல்சோ? ஓகே ஃபைன். கோடு கேன் யூ, அந்த கோடுக்கு மேலே இருக்கணும், அவுட்புட் வந்து கீழே இருக்கணும். சேஞ்ச் யுவர் ஸ்க்ரீன் so that code is on the top, not on two different tabs. ஒரே tabல. என்னன்னு பார்க்குறேன். ஃபுல் ஸ்க்ரீன் தான் மேம். ஒரே ஸ்க்ரீன் இல்லையா? சரி, ஏன் 1 2 3 பிரிண்ட் ஆச்சு? டெல் மீ. ஏன் வந்து 1 2 3 பிரிண்ட் ஆச்சு? இது ஒரே மாத்தி மாத்தி பண்றது. அந்த ஸ்கிரீன்ல வந்து you should learn all this. அந்த ஸ்கிரீனுக்கு மேல there is a, அந்த இதுல போய் பாருங்க, வியூல போய் பாருங்க. மெயின் மெனுல வியூன்னு ஒன்று இருக்கா? ஓகே. அதுல இந்த எடிட்டர் லே அவுட் பாருங்க. லே அவுட் மேல நாலாவது இது ஸ்பிளிட். ஸ்பிளிட் எடிட்டர். லெட்ஸ் see. காலம்ஸா போடுவோம் மேம். ஓகே, 2 columns வர எனக்கு மேலேயும் கீழே வரணும். there is a appearance போங்க. எடிட்டருக்கு மேல போங்க. appearance, எடிட்டர் லேஅவுட்டுக்கு மேல. ஃபுல் ஸ்கிரீன் மெனு பார். இங்க ஆக்டிவிட்டி பார் பொசிஷன் அந்த இருக்கே. tab bar. எங்க I have it in the, anybody know how to do it? வருது ரன் பண்ணும்போது கோட் போயிடும். என்னோட இதுல you have a மேலேயே ஒரு படம் மாதிரி இருக்கும். யூ கேன் சூஸ் எந்த சைட்ல வரணும்னு சொல்லிட்டு. லெஃப்ட்ல வரணுமா, நெக்ஸ்ட் டேப்ல வரணுமான்னு சொல்லிட்டு யூ கேன் சூஸ் இட். சரி, I don't know how to do this now. ஓகே, விட்டுருங்க. சரி, ஆல் ஃபைன். அதர்வைஸ் ஐ வாஸ் கோயிங் டு ஷோ. ஓகே, ஏன் அந்த இடத்துல 1 2 3 பிரிண்ட் ஆச்சு? நாலாவது இதுக்கு தான் கேக்குது. நாலாவது இதுக்கு தான் how much is appleன்னு கேட்டது. ஏன்? go back to the code. You see the output? நீங்க பாத்தீங்களா? 1 2 3 பிரிண்ட் ஆயிட்டு அப்புறம் தான் இது கேட்டது how much is appleன்னு கேட்டது. எதுக்காக லைன் நம்பர் அந்த இது இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஷாப் நம்பர் 1 இருக்கும்போது ஏன் how much is apple அப்படி சொல்லி கேட்கல? அது அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் கேட்கல கௌஷிகா? மேம் இப்போ ஃபர்ஸ்ட் ஷாப்ல ஏன் கேட்கலன்னு கேக்குறீங்க? ஆமா, லைன் நம்பர் நான் அவுட்புட் பார்க்கும்போது 1 இருந்து லெசன் 3 இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ண சொல்லி கொடுத்துருப்போம். ஆமா, என்ன மீனிங்? பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எதுவும் ரன் ஆகாதுன்னு அர்த்தம். 18 19 20 ரன் ஆகாது. அதனால அது வந்து பின்னாடி அந்த how much is appleன்னு கேட்கல. ஓகே, now run it again. Yes. Okay, run it again. Okay, how much is apple? Let's see, give 102. 102 ரூபாய் கொடுங்க. என்னாச்சு? அடுத்த கடைக்கு போயிடுச்சு, 4க்கு போயிடுச்சு, ரைட்? இப்போ give 50 ரூபாய் கொடுங்க. என்னாச்சு? பை தி ஆப்பிள். ஆமா, பை ஆப்பிள் ஆயிடுச்சு. 5க்கு போச்சா? ஷாப் நம்பர் 5க்கு போச்சா? போல. ஏன்? ஃபார் லூப்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபார் லூப் என்ன சொன்னோம்? 1 2 3 4 5 6 7 வரைக்கும் போகணும். ஆனா 4 வரைக்கும் தான் போச்சு. ஏன் போல? 100 கீழ நம்ம காசு கொடுத்தனால பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம், அதனால போகல. அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டதுனால அடுத்த ஃபார் லூப்ல அடுத்த நம்பருக்கு போகலை. கண்டினியூ கொடுத்ததுனால அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகலை. So this is what break and continue is. This is your example. புரிஞ்சுதா? Okay. Questions, anybody? I hope now you understand. எப்ப continue, எப்ப go back to the code.
ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டினியூ போட்டீங்கன்னா அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அந்த ரன் ஆகாமல் ஃபார் லூப்ல இருக்க அடுத்த நம்பருக்கு போயிடும். பிரேக் போட்டீங்கன்னா ஃபார் லூப்ல எதுவுமே போகாம ஃபார் லூப்பை விட்டு வெளியில வந்துடும். புரிஞ்சுதா? தட் இஸ் வாட் கண்டினியூ அண்ட் பிரேக் மீன்ஸ். அண்ட் ஹியர் இஸ் ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப கண்டினியூ யூஸ் பண்ணணும், இது வெரி ஈஸி எக்ஸாம்பிள் டு ரிமெம்பர் இல்லையா? கடைக்கு போறேன், 7 கடைக்கு போலான் இருக்கேன். அந்த பஜார்ல வந்து மொத்தம் 7 கடை இருக்குது. ஒவ்வொரு கடையா போய் செக் பண்ண போறேன். ஆப்பிள் இருந்ததுன்னா அந்த கடையில ஆப்பிள் இருக்கான்னு கேட்க போறேன். ஆப்பிள் இல்லையா, அடுத்த கடைக்கு போறேன். ஐ வாண்ட் கண்டினியூ டு தி நெக்ஸ்ட் கடை. ஆப்பிள் இருந்ததா, எவ்வளவு விலைன்னு கேட்டுட்டு அந்த விலை எனக்கு வர்ற விலையா இருந்ததுன்னா வாங்கிட்டு அடுத்த கடைக்கு போகாம பிரேக் ஆகிப்போம். 7 கடைக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. திஸ் இஸ் யுவர் எக்ஸாம்பிள் டு ரிமெம்பர் ஹவு டு யூஸ் கண்டினியூ அண்ட் பிரேக். ஓகே, ஐ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எப்போ கண்டினியூ யூஸ் பண்ணணும், எப்போ பிரேக் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 100 தடவை சொல்லிட்டேன் நான். ரைட்? வாட்ச் த வீடியோ அகெயின். வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. யூ ஹாவ் டு ரைட் யுவர் ஓன் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டினியூ அண்ட் பிரேக். இந்த கான்செப்ட் நல்லா புரியணும். இந்த கான்செப்ட் இப்ப மீனிங் தெரிஞ்சாலும் அப்ளை பண்ண தெரியணும். எந்த இடத்துல கண்டினியூ அண்ட் பிரேக் அப்ளை பண்றது அப்படி சொல்லிட்டு தெரியணும். அதுக்கு தான் நான் உங்களை நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் எக்ஸாம்பிள் சொல்லி போட்டோம்னா இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஐ ஹோப் சோ. கண்டினியூ எப்ப திருப்பி நான் என்ன கேட்டேன், ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறதா இருந்தா முதல்ல ஃபார் லூப்ல என்ன பண்ண போறோம், which is the body of the for loop. இந்த கேஸ்ல பாடி ஆஃப் த ஃபார் லூப் எது? லைன் நம்பர் 15ல இருந்து 21 வரைக்கும் இருக்கிறது பாடி ஆஃப் த ஃபார் லூப். என்ன பண்ண போறோம்? இப்ப தெரியுதா மேம்? இப்ப தெரியுது. என்ன பண்ண போறேன்னு தெரியுறது தான் 15 to 21. எத்தனை தடவை பண்ண போறேன்னு தெரியுறது தான் ரேஞ்ச். அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் வச்சுக்கிட்டு then you have to think about break and continue. So before next class I want you all to write your own example. இந்த கடையை விட்டுருங்க, கடை ஆப்பிள் வாங்குறத விட்டுட்டு வேற எதுனா எக்ஸாம்பிள் திங்க் பண்ணுங்க. அந்த திங்க் பண்ணும்போது இந்த எல்லாம் இருக்கணும். ஃபார் லூப்ல எங்க இருந்து எதை திருப்பி பண்றீங்கன்னு இருக்கணும், எத்தனை தடவை பண்றீங்கன்னு இருக்கணும், எப்ப வந்து கன்டினியூ பண்ண போறீங்கன்னு இருக்கணும், எப்ப வந்து பிரேக் பண்ண போறீங்கன்னு இருக்கணும். ஓகே, நீங்களா யோசிச்சு பார்த்து சொன்னீங்கன்னா அப்பதான் then you will understand the statement better. Okay, everybody understood? Questions? Okay, we have 10 minutes before I end. Any questions? Any questions? No, ma'am. Okay. So, அப்ப நீங்க okay, முகமது ஏதோ கொஸ்டின் கேட்டு சொன்னீங்கல்ல, என்ன கொஸ்டின் from last week? மேம் இந்த மேல ஒரு கோட் இருக்குல்ல மேம்? ஆமா. என்ன வாட்ஸ் த கோட்? இதுல வந்து நீங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து டோட்டல் வந்து எடுத்து வச்சிருக்க சொன்னீங்க மேம். சொல்லி அதுல வந்து யாரு வந்து மேக்ஸிமம் மார்க், யாரு மினிமம் மார்க்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுல வந்து நான் யோசிச்சு பார்த்தேன் மேம், என்ன வந்து லிஸ்ட் பண்ணாதான் நம்ம மேக்ஸிமம் மார்க் மினிமம் மார்க் சூஸ் பண்ண முடியும்னு சொல்லி நான் லிஸ்ட் மார்க் கிரியேட் பண்ணேன் மேம். சரி, நான் இன்னும் அந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கோட் எழுதல, அது கீழே எழுதணும் மேம். அதான் உங்களை கேட்டுட்டு லிஸ்ட்டுக்கு எதுக்கு மேக்ஸிமம் மினிமம் வந்து நீங்க சார்ட் பண்ணணும் அப்படின்னா தான் லிஸ்ட் வேணும். ஒரு 5 நம்பர் இருக்கு, ஒவ்வொரு நம்பரா கொடுக்குறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளே இதை பண்றதா இருந்தா மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு நம்பரா கேக்குறீங்க. ஸோ யூ கேன் லெட்ஸ் சே மொத்தம் 5 நம்பர் நான் ஒவ்வொரு நம்பரா தர்றேன். நானு நீங்க சொல்லுங்க இது மேக்ஸிமம் சொல்லிட்டு, சரியா? ஓகே, ஆஸ்க் மீ. ஃபர்ஸ்ட் நம்பர் 50, இது மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் நம்பர் 50. ஆமா, சொல்லிருக்கேன். அடுத்து அதான் கரெக்ட். ஒரு நம்பர் தான் இருக்கு, அந்த நம்பர்ல இது மேக்ஸிமம் 50. அடுத்த நம்பர் 30, இது மேக்ஸிமம் 50. அடுத்த நம்பர் 80, இது மேக்ஸிமம் 80 மேம். எப்படி வந்தது 80? கம்பேர் பண்ணுச்சு மேம், ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது எந்த நம்பர் ஆல்ரெடி மேக்ஸிமமா இருக்கோ அந்த நம்பரோட புதுசா வந்த நம்பரை கம்பேர் பண்ணி சொன்னீங்க, ரைட்? அந்த 30 ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்லையா? தேவையா இல்லையா? அந்த 30 ஞாபகம் வச்சிருக்கணுமா வேண்டாமா? கரெக்ட். சோ ஆல் ஐ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் ஒரே ஒரு நம்பர். இப்போதைக்கு என்னோட மேக்ஸிமம் நம்பர் என்ன, அத வந்து அடுத்து நான் ஒரு நம்பர் வாங்குறேன், அதோட கம்பேர் பண்ணிட்டு புதுசா என்ன மேக்ஸிமம் நம்பர் வருதோ அதை ஞாபகம் வச்சுக்கிறேன் நான். அவ்வளவுதான்.
அப்ப அதுக்கு எனக்கு லிஸ்ட் வேணுமா? தேவையில்லை மேம். தேவையில்லை. I'm going to ask for the கேக்குறீங்க what's the current number, whatever number it is. என்னாச்சு? Right? First Okay. 50 my current maximum is 50. Next 50. input 30. What is my, I'm going to compare 30 and 50, my current maximum, and then decide what is the new maximum. அடுத்த நம்பர் I'm going to compare. அப்படி கம்பேர் பண்ணி கடைசியில் எது மேக்ஸிமம் அது மேக்ஸிமம் சொல்லிடுறேன் நான். அப்படின்ற கேஸ்ல எனக்கு வந்து லிஸ்ட் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அகெயின் திருப்பி நான் என்ன சொல்றேன், அந்த லாஜிக்கல் திங்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நாங்கள் திருப்பி இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்ம திங்க் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதெல்லாம் கரெக்ட். நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா தான் உங்களுக்கும் தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஆல் குட். பட் அந்த ஹோம்ஒர்க் எல்லாரும் போட்டீங்களான்னு தெரியல. நான் ஒரு 5-6 ஹோம்ஒர்க் கொடுத்தேன், மேக்ஸிமம் ஆவரேஜ் அது இதுன்னு போட்டேன் நான். அதெல்லாம் போட்டீங்களா எல்லாரும்? ஜஸ்ட் தட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் லிஸ்ட் போட்டு தான் பண்ணிருக்கேன். அது நோ லிஸ்ட் தேவையே கிடையாது. நான் கொடுத்த கொஸ்டினுக்கு லிஸ்ட் போட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதான் மேம் சார்ன்னு சொன்னாங்க, அதான் உங்கள்கிட்ட கேட்கணும். அதான் சொல்றேன், நீங்க திங்க் பண்ணும்போது இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா லிஸ்ட் தேவையில்லையே. இதே இது நான் வந்து சார்ட் பண்ணணும்னு சொல்லி வச்சுக்கோங்க, நான் 5 நம்பர் தர்றேன், அதை நீங்க வந்து அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி வைக்கணும் அப்படி சொன்னா நீங்க சொல்ற லிஸ்ட் தான் தேவை. ஏன்னா லிஸ்ட் எதுக்கு? மல்டிபிள் இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் லிஸ்ட். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சேவ் பண்ணா வேரியபிள் நேம் இஸ் குட் எனஃப். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் இன்டிஜர் வேரியபிள் இஸ் குட் எனஃப். கரெக்ட்? ஓகே. ஸோ அகைன் திங்கிங் ப்ராக்டிஸ். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் போட்டீங்கன்னாலே ஒர்க் ஆகும். சரியா? ஓகே. ஆல்ரைட். வேற யாருக்கும் எனி क्वेश्चंस? ஓகே, அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க எல்லாரும். அண்ட் லெட்ஸ் see. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்டாப் பண்ணலாம். எஸ். ஓகே. ஓகே, எனி क्वेश्चंस? If not, I'll end the class and maybe Priyadashini ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. மித்தவங்க எல்லாம் கிளம்புறதுன்னா கிளம்பலாம். Unless you have any questions. அடுத்த Tuesday class கிடையாது. I'll be traveling. Tuesday no class. நான் முடிஞ்சா நிறைய ஹோம்ஒர்க் போடுறேன் நான். Okay? Sorry, you all can leave. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிருங்க. ரெக்கார்டிங் ஸ்டாப்பும் பண்ணிட்டு